இவன் சும்மா நாங்க பெரிய கட்சி நாங்க தானே தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி. அதுக்கு சான்று எங்கள் மாநாடு. 2,20,000 இருக்கைகள் போட்டோம். 2 லட்சம் தான் போட்டோம், 20,000 வச்சிருந்தோம். எனக்கு ஒரு டவுட், 2 லட்சம் நிரம்பிருமா, பின்னாடி கொஞ்சம் காலியா இருக்கு அப்படின்னு. 4 மணிக்கு பாதி நாற்காலி காலியா கிடந்துச்சு. கூட்டம் வரலையே அப்படின்னு மன உளைச்சல். அண்ணன் சீமானை அழைப்பதற்காக நானு, அண்ணன் ஹிமாயும், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் எல்லாம் கோட்டையாடு ஹோட்டலுக்கு, சங்கம் ஹோட்டலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வரோம். அண்ணன் பரபரப்பா இருக்காரு. என்னடா நேரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, போயிடலாமா, போயிடலாம்னு 20 நிமிஷத்துல போயிடலாம்ன்றோம். கருமண்டபம் தாண்டி நேஷனல் காலேஜ் வருது. நேஷனல் காலேஜ் பக்கத்துல 2 பஸ் நிக்குது. சரி, ஏதோ முன்னாடி எவனோ குறுக்க பைக்குள்ள போவான் போல இருக்கு, பஸ் நிப்பாட்டி ஹிமா என்ன தலையை எட்டி பாக்குறாரு. ஏய் இல்ல அங்க பாரு, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் பஸ்ஸா நிக்குது, இது என்ன பஸ் அப்படின்னாரு. ஒவ்வொரு பஸ்ஸையும் பின்னாடி பார்த்தா நாம் தமிழர் கட்சி சோழிங்கநல்லூர், நாம் தமிழர் கட்சி தென்காசி, நாம் தமிழர் கட்சி ஆலங்குளம், நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி, நாம் தமிழர் கட்சி மதுரவாயில், நாம் தமிழர் கட்சி திருப்பூர், நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூர்னு வரிசையா நிக்கிறான். 36 கிலோமீட்டருக்கு நண்பிற்குரிய மக்கள், 36 கிலோமீட்டருக்கு முதல் முறையாக டிராபிக் ரூல்ஸ் மீறி தேசிய நெடுஞ்சாலையில இந்த பக்கம் போக வேண்டிய அண்ணன் சீமானுடைய வாகனத்தை இந்த பக்கம். வணக்கம். நம்ம நாம் தமிழர் சாட்டை துறைமுக அவங்க அண்ணன் 2 பேரும் சேர்ந்து மாற்றுக்கட்டில் மாற்றி போய் சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ 2.5 லட்சம் சேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி 2,20,000 சேர் போட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஒரு சேருங்கிறது 2.25 சதுரடி, சரிங்களா? அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 19,360 சேர் போடலாம், சரிங்களா? மொத்தம் 51 ஏக்கர். ஒரு சாட்டை சொல்கிற கணக்கு இந்த 2.25 சதுரடின்ற கணக்கு போட்டு 2,20,000 சேர் போட்டால் 5 லட்சம் பேர். ஆனால் மாநாடு நடந்தது மொத்தம் 51 ஏக்கர். 51 ஏக்கர் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 9.25 லட்சம் பேர் அங்கே சேர். இவர் தம்பி சாட்டை துறைமுருகன் அவர் என்ன சொல்கிறாரு, 5 லட்சம் பேர் கூடினாங்கன்றாரு. அவங்க அண்ணன் சீமான் 7 லட்சம் பேர் நிற்க இடம் இல்லாமல் சைடில் அங்கே எங்கேயும் நின்னாங்கன்றாங்க. இதுதான் பாஸ் உண்மை.